எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதில் ஒரு 100 கொஸ்டின் தமிழ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய கொஸ்டின் போட்டோம் குரூப் 4 குரூப் 2க்குன்னு. இது பொதுவாக எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு 100 மார்க்கு எலிஜிபிள் வைப்பாங்க தமிழ். ஸோ அது ரிலேட்டடாக தான் கண்டென்ட் வரப்போகுது இனி. ஸோ இது ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் அந்த இடத்துல இருந்து. ஸோ குரூப் 2 ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் இதில் நிறைய பேர் வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படித்தீங்க அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணி வாங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட்டும் கொடுப்போம். கூடிய சீக்கிரம் ஜிகேவும் கொடுத்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மறு கொடுத்துருக்காங்க, மறுவும். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டினும் மறுவாகவே இருக்குது. ஸோ எலிஜிபிள் அப்படிங்கப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கலாம். இது குரூப் 2 குரூப் 4 குரூப் EVO 4 அந்த மாதிரி எக்ஸாம்லலாம் கட் ஆஃபில் வரும். ஸோ கட் ஆஃப்னா 100 மார்க்குமே எடுத்தால் அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஏறும். ஸோ இதில் ஒரு 60% எடுத்தால் போதும். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னா கேட்ட கொஸ்டினே அடுத்தடுத்து இருக்கும், சரிங்களா? ஆனால் எந்த மாடலில் இருந்து அதிகம் வருதுங்கிறத நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு 10-20 டாபிக் படித்தாலே போதும். கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மருவு டாபிக் கொடுத்துருக்காங்க. மருவு அதில் ஊர் பெயர்களின் மருவில் உதகமண்டலம் என்னென்னா உதகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்ணாரப்பேட்டை வண்ணை, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதில் நெல்லை, திருநெல்வேலிக்கு நெல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஊர் பெயர்களின் மருவில் நாகப்பட்டினத்திற்கு நாகை அப்படிங்கிறதான் வரும், சரிங்களா? ஸோ 3 கொஸ்டின் அடுத்தடுத்து உங்களுக்கு மருவு சார்ந்தே வச்சிட்டாங்க. அடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். கலைச்சொல் தீசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஆய்வேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சினிமா அப்படிங்கிறதுக்கு திரைப்படம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு வேறு எதையும் நீங்கள் படிச்சுக்கணும். தொலைக்காட்சிக்கு டெலிவிஷன் தெரிஞ்சிருக்கும், வானொலிக்கு ரேடியோ தெரிஞ்சிருக்கும், மின்னஞ்சலுக்கு இமெயில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதையுமே நீங்கள் படிச்சுக்கணும். இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்லுதேன் அப்படின்னா 2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டது எருது எக்காலமிடும் அப்படின்னு. அதே இது 2025 குரூப் 2 எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா யானை பிளிரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் எக்காலமிடும்ங்கிறதும் இருக்குது. அப்போ எக்காலமிடும்ங்கிறது எது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எருது. ஸோ இந்த வாட்டி 2022 எருது என்ன சத்தம் போடும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஒளிமரபு. அதே மாதிரி இங்கே யானை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே இது அங்கே ஆன்சராக இருந்தது, இங்கே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கங்கிறத நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வினாவிடை ரிலேட்டடாக கொஸ்டின். ஸோ இது செய்வாயா அப்படிங்கிற வினாவிற்கு நீயே போய் சொய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை, சரிங்களா? அடுத்து விடை வகை ரிலேட்டடாக தான். கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இந்த பக்கத்தில் உள்ளது இப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது சுட்டு விடை. இதெல்லாமே சுட்டு விடை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து விடை வகையில் ரிலேட்டடாக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லுறது நேராக உடன்பாட்டு கூறுறது நேர்விடை, சரிங்களா? உடன்பாட்டு கூறுறது நேர்விடை. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கி செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தான் சரியான கலைச்சொல். அடுத்து கலைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம் அப்படிங்கிறது. அடுத்து பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கண்டறிந்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வாளர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆய்வர், ஆய்வாளர் எதுனாலும் ஓகே தான். ஆனால் அலுவலர் வராது, சரிங்களா? அதை எடுத்தாலே ஈஸியாக தூக்கிடலாம். டிக்கெட்னாலே பயணச்சீட்டு தான், சீட்டு வராது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாரதியர் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இதில் உணர்த்தும் பொருளுக்கேற்ற ஓமை தொடர்னா உள்ளங்கையில் நெல்லிக்கை போன. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல. இந்த உண்மைக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பொருள் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஓமை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இந்த உண்மையால் அறியப்படும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே பொருளை கொடுத்துட்டு ஓமை கேட்டாங்க, இப்போ ஓமையை கொடுத்துட்டு பொருள் கேட்டிருக்காங்க. இதோட தற்செயல் நிகழ்வு தான். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடி கட்டி பறத்தல் என்னும் ஓமைத்தொடர் கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கி புகழ் பெற்று விளங்குதல் அப்படிங்கிறது தான் சரியானது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பள்ளி புத்தகங்களை வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. அதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா தன்வினை, வருவித்தார் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வர பிறவினை, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க கொடுத்துருக்காங்க. பாரதி பானையோட வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. நான் வந்து உங்களுக்கு குரூப் 2க்குன்னு கொஸ்டின் போட்டேன். ஸோ போட்டு 2 கொஸ்டினில் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் 2024 நடந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுங்காங்க. 11th 12th ஒரு சைனா பற்றின கண்டனில் தான் புக் அவங்களோட ஒரு பொயட்டை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ விடைக்கேற்ற வினாதான் அடுத்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போன கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அதில் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே கொஸ்டின் எந்த மாதிரி மாற்றப்படுது வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவோர் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். உடுமலை நாராயணகவி அவரோட விடையை கொடுத்துருக்காங்க. நம்ம வினாவை எடுக்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவோர் உடுமலை நாராயணகவி. இப்போ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் சரியான வினா. இரு வினைகள் பணிந்து பணித்து பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். இது பணினா பணிந்துனா என்ன அப்படின்னாக்கி பணிவுடன் நடத்தல், பணித்து அப்படின்னாக்கி கட்டளையிடுதல். ஸோ இதை இப்படி கொடுத்துருக்காங்க. பொருள் வேறுபாடு தான் இதில் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் அமைக்க அப்படின்னு சொல்லினும் கேட்பாங்க, சொற்றொடராக்குதல் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து குரூப் 4க்கு போடும்போது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஆச்சு. அதோட பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் தான் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுத்துருக்காங்க. பகைவரை வென்று பாடுவது பரணி இலக்கியம். எப்படி வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு சீரையும் அதை நம்ம வந்து முறைப்படுத்தணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இது பரணி இலக்கியம் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாருமே போட்டுருவாங்க, தமிழ் படித்தவங்க போட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டினும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். அதுக்கு அடுத்த கொஸ்டினும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதிலேருந்து அகரவரிசையில் ஒரு எக்ஸாமில் 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எலிஜிபிளில். ஸோ அதான் சொல்கிறேன், திருப்பி பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வேறு எதுவுமே வராது, இதெல்லாம் நீங்கள் வாசித்தாலே போட்டுருவீங்க. அடுத்த கொஸ்டின் தகர வரிசை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. தேல ஆரம்பிக்கிறதும் ஏயும் இருக்குது, டி இருக்குது, அதுக்கப்புறம் பேதான் இருக்குது, பேக்கு அப்புறம் தான் பி வரணும். அப்போது அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கணும். ஸோ உயிரெழுத்தில் 2 இடத்துல ஆரம்பிக்குது. உயிர்மை எழுத்தில் கேல தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இங்கே சி இருக்குது, அப்போ இது கிடையாது, ஏ ஆப்ஷன் தான். அடுத்து அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. கே வரிசையில் தான் ஆரம்பிக்கிருக்கு. இக்கு இங்கு இச்சி இஞ்சி இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரணும். ஸோ இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வேர் சொல்லோட வினைமுற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பாடி அப்படின்னா பாடினால். இதுக்கு முன்னாடி இதோட வேர் சொல் கேட்டாங்க, வினைமுற்று கேட்டிருக்காங்களா? பாடினால்ங்கிறதுக்கு வேர் சொல் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வினைமுற்றுனா ஏவல் வினைமுற்று சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடு அப்படிங்கிறது தான் ஏவல் வினைமுற்று சொல்லு. ஸோ விளைவது அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. விளை அப்படிங்கிறது தான் சரியான வேர் சொல். வருக வேர்ச்சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அரியேன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து அரி. இந்த வேர்ச்சொல் வினைமுற்று, வினையாளனின் பெயர், தொழில் பெயர், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்லலாம் 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே நிறைய கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே கண்டென்ட்டும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் வரும்போது நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் சேனலில் போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாமே இதை எதை குறிக்கும் அப்படின்னாக்கி குலவகை. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மொழிஞாயிறு தேவநாய பாவனர் சொல்லாராய்வு கட்டுரையிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸ் சேர்த்ததில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ரிலேட்டடாக அந்த இடத்துல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களில் மலை குகைங்கிறது பிளம், முளை இது எல்லாமே மலை குகையை தான் குறிக்கும்.
ஒரு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடாக இருந்து சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. வாழை அப்படிங்கிறது ஒரு மீன் வகையை குறிக்கும், வாழைங்கிறது மரம் குறிக்கும். ஸோ இந்த வாழை அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் தான் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தல் கொடுத்துருக்காங்க. சிரம், சிரம் அப்படின்னாக்கி தலை எல்லாருக்குமே தெரியும். சிரம் புறம் அதெல்லாம் வெளியில் நிறுத்தக்கூடாதுன்னு பஸ்லலாம் எழுதி போட்டிருப்பாங்களா. சிரம்னா தலை, சரிங்களா. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. கிண்ணம், ரெட்டச்சொல்லின நகர வேறுபாடு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அது ஒரு சிறு பாத்திரம். கிண்ணம்னா துன்பம் அப்படிங்கிற ரிலேட்டடில் வரணும். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. அடுத்து டிஜிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்னணு மயம் அப்படிங்கிறதா சரியான தமிழ் வார்த்தை. வலுவு சொற்களை நீக்குதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடரில் வந்து செலியன் வந்தான், பிழையற்ற தொடர்னா சரியான தொடர், அப்போ செலியன் வந்தான்ங்கிறது தான் சரியான வேர்டு. சந்தி பிழையை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இப்போ வந்து இதை வந்து 24 கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டுங்கிறத சந்தி பிழையில் கேட்டிருக்காங்க. இதே தமிழ் முத்தமிழ், அதாவது இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் என்பது முத்தமிழ் அப்படிங்கிறத வந்து கமா, அதாவது நிறுத்தற் குறியீடுகளும் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கோம், குரூப் 2 கொஸ்டினில் போட்டிருக்கோம். சரியான மரபு சொல்லை எனக்கு எழுதுக அப்படின்னு இருக்காங்க. ஸோ கமுகு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இலக்கண வகைகளில் பொருந்தாதது என்ன அப்படின்னாக்கி தொடை வராது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி வரும். 5 இலக்கணம், அதில் தொடை இலக்கணம் வராது, சரிங்களா. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே போன கொஸ்டினில் நான் சொன்னது தான். கசட தபர எழுத்துக்களில் இது வந்து மெல்லின எழுத்துக்கள், சரிங்களா. கசட தபரம் வந்து வல்லினம் எழுத்துக்கள். ஒரு கொஸ்டின் கூட கொஸ்டின் மாறாமல் ஆப்ஷன் மாறாமல் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு இதுதான் உதாரணம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அந்த கொஸ்டின்ல இது கேட்ட கொஸ்டின் தான், கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. புனை, மிதவை, நீகான், தெப்பம் இதெல்லாம் இதில் வந்து பொருந்தாதது எதுனா நீகான்னா நாவாய் ஒட்டுபவன். புனை, மிதவை, தெப்பம் இது எல்லாமே நீர் மேலே பயணிக்கிற ஒரு மிதவையை குறிக்குது, சரி. நீகான் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை குறிக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐயம்ங்கிறதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்டாங்க. ஐயம் அப்படின்னா தெளிவு, சரிங்களா. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கி பயம், எதுனாலும் எடுத்துக்கலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு சோர்வு, அப்படியே புக்கில் உள்ளது தான் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க எதிர்ச்சொல். எளிது அப்படிங்கிறது அரிது, இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. பூட்டும் கதவுகள் பிரித்தெழுதுக. பூட்டும் ப்ளஸ் கதவுகள், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து வானம் அறிந்த, வானம் அறிந்த அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வானம் ப்ளஸ் அறிந்த, இதுதான் சேர்த்தெழுதுதல். அடுத்து மானம் ப்ளஸ் இல்லா சேர்த்தெழுதுத. மானம் இல்லா அப்படிங்கிறது தான் கரெக்டான சேர்த்தெழுதுங்க. மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா. இதே தான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு சேர்த்தெழுதுகளில் கேட்டவங்க நாளைக்கு பிரித்தெழுதுகளில் கேட்பாங்க. நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கி சரியான விடையை எடுத்து எழுதணும். 52லேருந்து 56வது கொஸ்டின் வரைக்கும். ஸோ சூரியனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களையும் கோள்மீன் எனவும், அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்களையும் நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றும், புதிதாக அறிந்ததனால் புதன் என்றும், ஈக்கோளுக்கு அறிவன் என்ற பெயரும் உண்டு. வியாழன் என்றால் பெரிய, வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என்று அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் நம்பர்ஸ் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோள்கள் 9, 27 நட்சத்திரம் நம்பர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ உள்ளே போயிடலாமா. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுன்னு கொடுத்துருக்காங்க. முதன்மையான கோள் என்ன அப்படின்னாக்கி புதன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களையும் மெம்பாரு கோள் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. புதன் கோளுக்கு அறிவன்கிற இன்னொரு பேர் உண்டு அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருந்தாங்க. வானில் பெரிய கோளாக வளம் வருவதனால் வியாழன். ஸோ வியா அப்படின்னாக்கி பெரிய. ஸோ வியாழன் பெரிய கோளாக வளம் வருவதெல்லாம் வியாழன் சொல்கிறோம். சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கி
செவ்விலக்கியம் எல்லாருக்குமே தெரியும். மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவை அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒருமைப்பன்மை ரிலேட்டடான பிழை அதிகம் கேட்குறாங்க. அடுத்து இது ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பால் ரிலேட்டடாக கண்டென்ட்டுக்கு வந்து கேப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஆண்பால் அப்படிங்கிறதுக்கு அல்லேன் அப்படிங்கிறது, பெண்பால் அப்படின்னா அல்லல் அப்படிங்கிறது, ஒன்றன்பால் அப்படின்னா அன்று, பலவின் பால் அப்படின்னா அல்ல. இதுதான் மேலேயும் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக அப்படிங்கிறது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அன்று, அல்ல, அல்லன்னு வராது. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துக்கல்ல ஆளாளம் அப்படிங்கிறது நஞ்சில் வரும். சரிங்களா? அந்தம் அப்படின்னாக்கி முடிவில் வரும். ஆதினா முதல்ல, அந்தம்னா முடிவு. அயன் அப்படின்னாக்கி பிரம்மன் வரும். மால் அப்படின்னா திருமால் விஷ்ணுவை குறிக்கும். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்ல கதலி அப்படிங்கிறதுக்கு வந்து வாழை, கதலி வாழை கேள்விப்பட்டிருப்பீங்களா? கசலி பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கதலி வாழை. சரிங்களா? பூகம் அப்படின்னா கமுகு, கவரி அப்படிங்கிறது வந்து சாமரை, மன்றல் அப்படிங்கிறது வந்து மாளிகை அப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்டு 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை எடுத்து வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை வாட் இஸ் வாட்லேயும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்துகையில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதான் மஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ பிழை திருத்துதல் ஒரு சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு நண்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு நண்பர். அடுத்து பிழை திருத்துதல் ஓர் புத்தகம், ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மேலே வந்து ஒரு நண்பர், அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வைக்காத எழுத்து வரணும், ஒருன்னு வரும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும். இதுவும் ஒரு புத்தகம், கரெக்டு தான். நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் மாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக. ஒருமைப்பன்மை இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்து சரியான தொடரை எழுதுக. சிறந்த நூல்கள் அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ நம்மளோட நூல் ரிலேட்டடாக இருக்கும், மொழி ரிலேட்டடான கண்டென்ட்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது வந்து செய்தி தொடர். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டு பெயர் எடுத்திருக்காங்க. கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்குவியல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கூட்டு பெயரில் புல் கட்டு, புல்லு கட்டு. சரிங்களா? முந்திரி கொலை. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிரியர் பாவுக்கு வந்து அகவல் ஓசை. ஆசிரியர் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடரையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் கொடுத்துருக்காங்க. மலரும் பெயரும் உண்டு, மலரும் உண்டு பெயரும் உண்டு அப்படின்னா மலரும் பெயரும் உண்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்ச தொடர் என்ன அப்படின்னா ஓடி வந்தால். வினை எச்சம் முடியலன்னு எச்சத்துல இன்னைக்கு ஓடி வந்தால் பேர் என்ன, பேர் அதை நீங்கள் சொல்லணும். ஓடி வந்தால் அருணா அப்படின்னா வினை முற்று முடிஞ்சிடும். ஓடி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எச்சத்துல இன்னைக்கு வினை எச்ச தொடர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான கலைச்சொல் அப்படின்னாக்கி ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். போன கொஸ்டினில் கேட்டது தான். சரிங்களா? நேனோ டெக்னாலஜினா மின்னணு தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட்ஸ் அப்படின்னாக்கி புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கி விண்வெளி கதிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து புற ஊதா கதிர்கள். சரிங்களா? அல்ட்ரா வயலட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். வயல்விண்ட் அப்படின்னா கலைச்சொல் அழிதல். சுழல் காற்று இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போட்டிருப்பீங்க. புக்கில் உள்ள காற்று தான், புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று அது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காருகர் அப்படிங்கிறது சிற்பியை குறிக்கும் அப்படின்னும், நகரம் என்பது கிராமம் அப்படின்னும், இப்பாடல் குறிப்பிட்ட நறுமண பொருள் வந்து அகிலும் சந்தமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியான கூற்று என்ன அப்படின்னாக்கி 1வது கூற்று சரிதான். இது வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ளது தான். சந்தனமும் அகிலும் உள்ளது தான். கரெக்டா? காருகர் அப்படின்னா வணிகர். சரிங்களா? சிற்பின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நகரம் அப்படின்னாக்கி கிராமம் வராது. சரிங்களா? ஸோ இதுக்கு
1ம் 4ம் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15ஆம் நாளை உலக காற்று நாளாக கொண்டாடுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது பெருமையே. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க, 1ம் 3ம் தான் சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காற்றாலை மின் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே புக்கில் உள்ள கண்டென்ட் தான், காற்றை பற்றின கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சாரல் வாய்மொழியை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சொல்லுங்க. கொடை கோடை. கொடை அப்படிங்கிறது வந்து ஈகையை குறிக்கும், கோடை அப்படிங்கிறது வெயில் காலத்தை குறிக்கும். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்தாங்க. மறி அப்படின்னா ஒருத்தரை தடுத்தல், மறிக்காத, வழி மறிக்காத அப்படிங்கிறது. மாறினா மாறி மாறி பேசாத, வேறுபட்டு பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்களே, வேறுபடுத்தல். குரில் நெடில் மாற்றம் தான் அடுத்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. வரம் வாரம். வரம் அப்படிங்கிறது வந்து அருள் கிடைக்கணும். கோயிலுக்கு எதுக்கு இருக்கணும், வரம் கேட்டு போகிறாங்க, ஸோ அருள் கிடைக்கணும்னு. வாரம் அப்படின்னா சனிக்கிழமை, கிழமை ரிலேட்டடாக வாரம். அடுத்து இருபொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். இதில் இருக்கிறது திங்கள், மாதம், நிலவு, இந்த ரெண்டுமே திங்களை தான் குறிக்கும், சரிங்களா? அதே மாதிரி சூரியன் இருக்கலாம், சூரியனோட வேறு பெயர்களை வச்சு போன கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ மதிங்கிறது நிலவை தான் குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறதும் நிலவை தான் குறிக்கும். ஸோ இதில் வந்து திங்கள் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் உண்டு, மாதமும் உண்டு, நிலவும் உண்டு. ஸோ அப்போ அதை தான் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மதிங்கிறது இருபொருள். மேலே கேட்டிருக்காங்கல்ல, ஆப்ஷனில் இருந்தது இங்கே மேலே வந்து இந்த இடத்துல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்த கொஸ்டினில் அது வந்து கொஸ்டினாக மாறுது, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அறிவு நிலவுங்கிற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இருபொருள் தரும்போது இதை எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கணும். இருபொருள்ங்கிற போது திங்களுக்கு நிலவும் வரும், மாதமும் வரும். ஆனால் மதி சந்திரன்கிறது நிலவை மட்டும்தான் குறிக்கும், இருபொருள் வரணும், சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கி இப்போ மதிங்கிறது வந்து அறிவுங்கிறது ஒன்றையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். இது சரி. ஸோ இந்த இடத்துலையும் சூரியன் இருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் அப்படிங்கிறது வந்து தகுந்த சொல்ல தனது கையில், சரிங்களா? அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க அப்படின்னு கொடுக்காங்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்து சரியான சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கையை தவிர்த்து நிலவளம் காப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேச்சுரல் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதுவும் இணைப்பு சொல்ல தான் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர், அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி, இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவரை பற்றி இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல்லை கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள், மேலும் எந்த இடத்துல இணைப்பு சொல் வரணும் பாருங்கள். ஸோ ஒரு நாள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 நாளைக்கு மழை நீடிக்கும். ஸோ மேலும் ஒரு நாள் லீவு, இன்னும் 2 நாள் லீவு அப்படிங்கும்போது மேலும் தான் வரணும். ஏனெனில், ஆகையால், அதனால் வராது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லைன்னா, அப்படி பேசலைன்னா துன்பப்பட நேரிடும். அதனால், எனவே, மேலும் இதெல்லாம் வராது. அடுத்து திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிற வினா சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வினா சொல்லை கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எறும்பு பாடுபடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? பொருத்தமான காலத்தை சுட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். நாளை அப்படின்னா எதிர்காலம், இன்று அப்படின்னா நிகழ்காலம், நேற்று அப்படின்னா இறந்த காலம். இது பேசிக்கான காலம் தான். இது தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் போட்டிருக்கலாம், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே கணித்தார். அன்றேனா நேற்று, அப்போ இறந்த காலம். ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. காலம் ரிலேட்டடாகவும் 2025 சிலபஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பூர்ணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் அப்படின்னா நிகழ்காலம். போயிட்டுருக்கோம், இன்னைக்கு போயிட்டுருக்கோம், இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா இது நிகழ்காலம். இப்போ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இன்னைக்கு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது, கல்யாண வீட்டில் பந்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நிகழ்காலத்தில் அதில் சாப்பாடு ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நிகழ்காலம். இது செய்வாயா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை.
பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். அவன் திருமணத்திற்கு போய் வரான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறதும் 2022 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நீத்துக்கஞ்சி மேல் பாகம் அந்த ரிலேட்டடான கண்டென்ட் போன கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முந்தின கொஸ்டினில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவன் திருமணத்துக்கு போய் வரான், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம் மாற்றுறது அவனை கூட்டிக்கிட்டு வரேன், அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம் மாற்றுறது சிறிது உட்கார்ந்து போ அப்படிங்கிறதுக்கு உக்காந்து அப்படிங்கிறதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. உட்கார்ந்து எழுத்து வழக்கு. அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு நிறுத்தல் குறியீடுகள் அறிதலை தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. திருக்குறளை பற்றி பேசாத புலவர்கள் இலர், அவர் எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஒரு ஃபுல் ஸ்டாப். இது ரொம்ப 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 முக்கியமானது. திருக்குறள் கண்டென்ட்டும் நம்மளுக்கு முக்கியம்தான், சிலபஸில் இருக்குது. அதே மாதிரி நிறுத்தற் குறியீடுகளில் சிலபஸ் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறுத்தற் குறியீடுகள் தான். அதில் என்ன நிறுத்தற் குறியீடு, சரியான நிறுத்தற் குறியீடு கொண்ட தொடரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடுகள் கண்டென்ட் வந்து நான் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன்னா துணைப்பாடத்துலேருந்து வருது அதிகம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை வந்து நாளைக்கு என்ன வகை தொடர்னு கேட்கலாம். இது என்னோட பேசியதே அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது. இது என்ன வகை தொடர்னு கேட்கலாம், இலக்கணம் ரிலேட்டடாக. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாத, ஒரு அப்ரோச் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.